அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய முருகமூர்த்தத்தின் சார்பாக இன்றைக்கி ஒரு பித்தம் சம்மந்தப்பட்டதுக்கும் கண் சம்மந்தப்பட்டதுக்கும் ஒரு தைலத்தை பற்றி பார்ப்போம். இனி வரும் நாட்கள் கோடை காலம் ஆரம்பிக்கிறோம். கோடை காலத்தில் அதிகமாக பித்தம் சம்மந்தப்பட்டதும் அதனால் பாதிப்பு உடல் உஷ்ணம் அதிகமாகி மூளை சம்மந்தப்பட்டதும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகமாக வரும். அதுக்கு நம்ம சித்தர்கள் நூல்களில் ஒரு அருமையான முறை தைலம்லாம் இருக்குது. ஏற்கனவே பித்தம் சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம நிறையா மருத்துவமெல்லாம் பார்த்துருக்கோம். அதுலேயும் ஒரு தைலம், அதாவது எள் எண்ணெய், நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் தரம் பார்த்து வாங்கணும். அதுக்காக தான் எண்ணெயை பார்த்திங்கன்னா நாங்களே சொந்தமாகவே ஆட்டிக்கிடுதோம். அந்த எண்ணெயவும் நம்ம சுத்தம் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா 1 லிட்ரு எண்ணெய்க்கு 1 லிட்ரு இளநீ சேர்த்து அந்த இளநீ தண்ணியை ஊற்றி பக்குவமாக இறக்கி வச்சுக்கிட்டோம்னா அந்த தண்ணிச்சத்தெல்லாம் பணப்புறம் எடுத்து வச்சுட்டோம்னா அது எண்ணெயும் நல்லா சுத்தமாக இருக்கும். அதுக்கு பிறகு 1 கிலோ காட்டு சீரகம், அதாவது அதிகமாக செய்ய முடியாதவங்க 100 கிராம் கணக்கு கூட எடுத்துக்கோங்க. 100 கிராம் காட்டு சீரகம்னா 1/2 லிட்ரு சுத்தமான பசுவின் பால், 1/2 லிட்ரு நம்ம சுத்தமான எள்ளு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த பசுவின் பாலில் முதல்ல கொஞ்சம் நேரம் அந்த காட்டு சீரகத்தை ஊற வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் அந்த பால்லையே அந்த சீரகத்தை நல்லா அரைச்சி விழுது மாதிரி வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு நம்ம எண்ணெய் எல்லாமே கலந்து மெழுகு பதத்தில் நம்ம காய்ச்சணும். அதாவது பெரும்பாலும் கால் கை சம்மந்தப்பட்டதுக்கு உடம்பு புறம் தேய்க்கிறதுக்கு மணல் பருவத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். தலைக்கு தைக்கிற தைலம் புறமே ஹேர் ஆயில் முதற்கொண்டு அத்தனையுமே நீங்கள் மெழுகு பதத்தில் தான் எடுக்கணும். அந்த மெழுகு பதத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா வடிகட்டி வாரத்துக்கு 2 நாள், அதாவது குளிர் சம்மந்தப்பட்ட காலங்களில் தலையிலேருந்து உடம்பு பூராமே தேய்ச்சி, அதாவது குளிர்காலத்தில் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் இருக்கலாம். வெயில் காலங்களில் 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம். 1 மணி நேரம் கழித்து நீங்கள் வெந்நில குளிக்கணும். அப்படி குளித்து வரும்போது உங்களுக்கு பித்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் தீரும், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் தீரும், கண்ணுக்கு நல்லா ஒளிவு தரும். ஏற்கனவே நம்ம தைலம் தேய்க்கும்போது நிறையா முறைகள்லாம் சொல்லியிருக்கோம். உள்ளங்கால நல்லா தேய்க்கும்போது காது சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் தீரும். காதுக்குன்னு சிறப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே எண்ணெயில் நிலப்பனை கிழங்கு காய்ச்சி காலில் தேய்ச்சிங்கன்னா அந்த காது சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் தீரும். கண்ணுக்குன்னு வரும்போது அதே எண்ணெய் உள்ளங்கால தேய்க்கும்போது கண் சம்மந்தப்பட்டது தீரும். தொப்புளில் நல்லா வைக்கணும், கண்ணில் வைக்கணும், காதில் விடணும். இப்படி நகைக்கண்ணில் புறமே எண்ணெயை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ உங்களுடைய உடல் நிலை அனுசரிக்கும், அதோடு மழை கிளைமேட் அனுசரிக்கும் நம்ம குளிக்கணும். அப்படி குளித்து வரும்போது பித்தம் சம்மந்தப்பட்டது புறமே சரியாகும், கண் ஒளி அதிகமாக இருக்கும், உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். பித்தம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது நிறையா நம்ம கண் சம்மந்தப்பட்டதுக்கு சிந்திலிங்க கற்பம் இருக்குது. அதே மாதிரி வல்லாரையில் போட்ட லிங்க செந்தூரமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக கண்ணுக்கு அதிகமாக பிரகாசத்தை தரும். அதே மாதிரி பொன்னாங்கண்ணி தைலம் இருக்குது. கோடை காலத்துக்கு பொன்னாங்கண்ணி தைலம் நம்மகிட்ட இருக்குது. பொன்னாங்கண்ணி தைலம் காய்ச்சது முறையெல்லாம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். குளிர் தாமரை தைலம்லாம் இருக்குது. அதனால் இது போன்ற வீடியோக்கெல்லாம் நம்ம நிறையா போட போகிறோம். நம்மளுடைய சேனலை பதிவு பண்ணி நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இது போக உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்முடைய மாதாந்திர கிளாஸில்
நடக்கும்போது நீங்கள் எவ்வளோ சந்தேகம் கேளுங்க, உங்களுக்கு நிறைய சொல்லுவோம். மற்ற நேரம் சந்தேகம் கேட்டிங்கன்னா நான் பெரும்பாலும் காட்டிலையும் அதிகமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கனால இப்போ கூட காட்டில் பார்த்திங்கன்னா இந்த களை வெட்டிக்கிட்டு தான் இருப்பேன். இருக்கிறனாலையும் காலையில் 10 மணிலேருந்து தான் 5 மணி வரைக்கும் ராஜபாளையம் சக்கரை தெருவில் இருக்குதா நம்ம கிளினிக்லேயும் இருப்பேன். அந்த நேரம் வந்து நீங்கள் ஃபோன் போட்டு அதிகம் வேலையாக இருக்கனால தொந்தரவு பண்ண வேண்டாம். அதனால் அதிகமாக சந்தேகம் கேட்கணும்னா நீங்கள் மாந்திர கிளாஸ்லேருந்து சந்தேகம் கேளுங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்டும் இல்லாமல் எல்லாருமே நீங்கள் பயன்பட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.